இன்னைக்கு காலைல எந்திரிச்சு நம்ம கஸ்டமர் கால் பண்ணிட்டு, "குகன் நான் இந்த மாரி கிளம்பி வந்துட்டுருக்கேன். நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்டிருந்தாங்க. அச்சச்சோ! நமக்கு அப்பதாங்க ஞாபகம் வந்தது. அய்யய்யோ! இன்னைக்கு நம்ம கஸ்டமர் டெலிவரி குடுக்குறோம்ன்னு சொல்லியிருந்தோமே. இன்னைக்கு அது தெரியாம நம்ம வேற வேலைய பார்த்துட்டு இருக்கேமேடா. அது கூட பரவால்ல. நம்ம தலைவன வேற நைட் அடைச்சு வைக்காம விட்டோமேடா. காலையில எப்புட்றா புடிக்கிறதுன்னு நெனச்சுட்டு, ஆனா ஒரு 1/4 மணி நேரத்துல நானே ரீச் ஆயிருவேன். நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, கடுத்தரைக்கு போயிட்டு இவன தொலைவி புடிச்சா, இவன் வேற சிக்கவும் மாட்டேங்கிறான். தீனி வச்சாலும் சிக்க மாட்டேங்கிறான். எப்படியோ ஒரு வழியா அவன் கூட போராடி இவனையும் கையில வந்து கடைசி நேரத்துல புடிச்சாச்சுங்க. புடிச்ச கையோட, "டேய் தம்பி வீடியோக்கு ஒரு போஸ் குட்றான்னோனே" தம்பி அருமையா வீடியோக்கு போஸ் குடுக்குறான். சரி ஓகேடா நீ குடுத்தது போதும் வான்னு சொல்லிட்டு நேரா கூட்டு போனேன். எங்கேயும் சொல்லி கேட்கறான். வாடா உனக்கு புதுசா ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டுக்கு போய் ரீச் பண்ணியாச்சுங்க. ரீச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன். அண்ணன்கிட்ட பேசின அந்த 10 நிமிஷத்துல அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரோட கோழிகள் நெறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழிகள் வரைக்கும் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அண்ணன டைரக்ட்டா மீட் பண்ணி, அண்ணன் இளம் குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழி வரைக்கும் எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறது அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் போடலாங்க. அடுத்த மாசம் இந்த பட்டா உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியாது பாருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்கண்ணா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாய் சொல்லிட்டு நான் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டேங்க.